இது வந்து மறுநாள் காலையிலையோட சிச்சுவேஷன் இது. ஸோ இன்றைக்கி வந்து அதே நேற்று நைட்டு நம்ம என்ன பார்த்தோமோ அதே நிலைமையில தான் இருக்குது இந்த டேங்க்கு. ஆனால் இந்த டேங்க்கு இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் உங்கள் ஃபில்டர் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோட்டர் ரன் ஆகாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திடீர்னு கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஏதாவது அழுக்கோ தூசியோ உங்கள் டேங்க்குள்ளே விழுந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? இப்படிலாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் டேங்க்கு அதுவே அதை சுத்தப்படுத்திக்கிற ரெடியாக இருக்கா? ஸோ ஃபைனலாக 3வது நாள் இந்த டேங்க்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. அதில் நம்ம ஃபிஷ்ஷும் போட்டாச்சு. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணதுமே மத்தியானம் இல்லை சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தளவுக்கு ஃபுல்லாக க்ளவுடி ஆயிடுச்சு. இதோட ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது கொஞ்சம் லேசாக மட்டும் தெளிஞ்சிருக்கு. இது அப்புறம் இங்கிட்ட இருக்கிற இந்த டேங்க் இதில் பிளாட்டி போட்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த 2 டேங்க்குமே பார்த்திங்கன்னா திடீர்னு ஆல் ஆஃப் சடன் அதான் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் திடீர்னு ஃபுல்லாக ரொம்ப இந்த மாதிரி அழுக்கா மாறிடுச்சு. இதுக்கு காரணம் இப்போ நான் சொல்ல போகிறத ரொம்ப கவனமாக கேளுங்க, சரியா? ஒரு மீன் தொட்டி வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம தண்ணியை ஊற்றி மீனை போட்டால் அந்த மீன் வாழ்ந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. 100க்கு 90 பேர் நம்ம இப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம், சரியா? இப்போ நீங்கள் இந்த டேங்க் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் தண்ணி மாற்றினதுமே இது ரொம்ப கலர் ஆகிடுச்சு, மெடிசின் போட்டேன் இந்த மாதிரி மங்கலாகிடுச்சு அப்படின்னு. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, டேங்க் மங்கலாக இருக்குன்னா மெடிசின் போடணும், ஏதாவது மீன் இறந்து போச்சுன்னா மெடிசின் போடணும், இப்படி நிறைய வந்து அக்வாரியம் ஷாப்பில் சொல்லியிருப்பாங்க, நிறைய அக்வாரியம் ஷாப்பில். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு சொன்ன சிச்சுவேஷனோட அவங்க சொன்ன சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் போய் கேட்டுருந்துருப்பேன், என்னோடய ஃபிஷ்ஷு வேறு இருந்திருக்கும், இல்லை வேறு சிச்சுவேஷன் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு மெடிசன் போட சொல்லியிருப்பாங்க. அதுவே ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதே சொல்லிடுவாங்க. நான் என்னோடய இதுக்கு போய் கேட்டேன், அவங்க அக்வாரியம் ஷாப்பில் இந்த மெடிசன் தான் கொடுத்தாங்க, ஸோ அதை வந்து நான் வந்து ஊற்றிட்டேன், சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மெடிசனை உங்கள் டேங்க்கில் நீங்கள் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் டேங்க்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, சரியா? இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா எல்லாமே செத்து போனதான் காரணமாக இருக்கும். ஸோ இத்தனைக்கும் நம்ம வச்சுருக்க தொட்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கண்டிஷன் பண்ண மினரல் வாட்டர், அதாவது ஆர்ஓ வாட்டர், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ண வாட்டர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்ஓனா என்னன்ட்டு, ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணப்பட்ட ஃபில்ட்ரு தண்ணி இது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு மெடிசின் ஒன்று போட்டிருந்தேன் இதில். அந்த மெடிசின் பேர் என்னது அப்படின்னா ஆக்சி டெட்ராசைக்ளின் அப்படிங்கிற ஒரு மெடிசின். ஸோ இந்த ஆக்சி டெட்ராசைக்ளிங்கிற மெடிசின் போட்டனால தான் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதில் இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியா எல்லாமே செத்துருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. இது இப்போ இப்படி ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற நேச்சுரல் லைஃப் எல்லாமே இறந்து போகிறது தான். இந்த அக்வாரியம் இப்போ வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இந்த அக்வாரியம் வந்து இறந்து போச்சு, இந்த அக்வாரியம் செத்து போச்சு அப்படி தான் சொல்லணும். இது ஒரு அக்வாரியமே இல்லை. இப்போ நீங்கள் இதில் மீனை விட்டிங்கன்னா மீன் உயிர் வாழ்கிறது சிரமம். ஏன்னா இந்த அக்வாரியம் வந்து இறந்து போன அக்வாரியம். நல்லா இருக்கிற அக்வாரியம்னா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான அக்வாரியம், சரிங்களா? இப்படி இருக்கிறது. இந்த அக்வாரியம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டெட் அக்வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அக்வாரியமில் எந்த ஒரு லைஃபுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே இருக்கிற நல்ல அக்வாரியமுக்கும் லைவாக இருக்கிற அக்வாரியமுக்கும் டெட்டாக இருக்கிற அக்வாரியமுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் வித்தியாசம். டவுட்டு. ஸோ அந்த மெடிசன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த மெடிசன். ஸோ டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு அப்படின்றது. ஸோ இது வந்து வெட்டினரிக்கு போடுறது. இது வந்து பவுடராக வந்து கிடைக்கும். இதை நான் வந்து இந்த தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்றக்காண்டி. ஆனால் இது வந்து ஃபிஷ்ஷோட டிசீஸை க்யூர் பண்ணிச்சு. என்னோடய டேங்கில் இருக்க ஃபிஷ் இறந்து போகிறது நின்றுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேங்க் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்து தான் இன்னொரு விஷயத்த காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த அக்வாரியம் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து உயிரோடு கொண்டு வர்றது எப்படி, இது எப்படி மறுபடியும் உயிரோடு இருக்க அக்வாரியமாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ராடக்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோ லைஃப் S2 அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ இது வந்து அக்வாட்டிக் ரெமெடிஸோட இந்த ப்ராடக்ட். இது இவங்களே இன்னொரு ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க, மைக்ரோ லைஃப் XS2, அதாவது SX2 அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அதிகமாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அது பெரிய டேங்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நார்மலான டேங்க்குக்கு இந்த மெடிசின் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சின்ன சின்ன மைக்ரோ பாக்டீரியாஸ் இருக்கும். 4க்கு 2 ரேக் இங்கே வைக்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம ஃபார்ம் பார்த்துருப்பீங்க, எனக்குள்ளே 2 சிமெண்ட் தொட்டி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
அந்த இடத்துல ரேக் வைக்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துடும். அந்த சைடு ஒரு 6 தொட்டி வச்சதும் அதில் கொஞ்சம் ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் நான் அப்புறமா காமிக்கிறேன். இந்த மாதிரி மீன் தொட்டி விஷயத்துக்கு வரும். அந்த லட்சக்கணக்கான சின்ன சின்ன மைக்ரோ பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், அப்படி பெருகி நிறைய வளர ஆரம்பிச்சிடும். இந்த வேஸ்ட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்டு டேங்கை வந்து பளிச்சுன்னு ஆக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ உங்கள் டேங்கை மறுபடியும் இந்த மாதிரி மாற்றுறதுக்கான ஒரே வழி இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா மட்டும்தான். ஸோ நீங்கள் புதுசாக டேங்கை செட் பண்ணாலும் இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஊற்றுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வேறு ஹெல்த்தியாக இருக்க அக்வேரியமில் இந்த மாதிரி அக்வேரியமில் இருக்க தண்ணி எடுத்து ஊற்றுறது நல்லது. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற அக்வேரியமில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி ஒரு 3 நாள் ஓடிச்சினாலே சரி ஆயிரும். ஆனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்றக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை எடுத்து ஊற்றுறேன் நான். சரியா? இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடியே இதை ஊற்றுறேன். இதோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் நாளைக்கும் காமிக்கிறேன். இன்னும் 2 நாளைக்கு நான் இதில் மீன் போட போகிறது கிடையாது. இந்த அக்வேரியம் எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படின்றத நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ இதை ஊற்றிடுவோம். என்ன இவ்வளோ பெரிய டேங்குக்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோசேஜ் வந்து கரெக்டாக ஒரு 3 மூடி ஊற்றலாம். சரியா? அப்போ 1 2 3. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 3 மூடி இதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இது ஓடட்டும். நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ எடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மறுநாள் காலையிலையோட சிச்சுவேஷன் இது. ஸோ இன்றைக்கி வந்து அதே நேற்று நைட்டு நம்ம என்ன பார்த்தோமோ அதே நிலைமையில தான் இருக்குது இந்த டேங்க்கு. ஆனால் இந்த டேங்க்கு இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. லைட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த டேங்க்கு ரொம்ப ஒஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இருக்கிற தண்ணியை வந்து ஃபுல்லாமே கிளியர் பண்ணிடலாம். இதோட பிஹெச் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரெண்டுத்தோட பிஹெச்சும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டேங்க்கு ஓரளவுக்கு ஏதோ தெரிகிற அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் மிச்சம் இருக்கிற மைக்ரோ லைஃபையும் ஊற்றிட போகிறோம். ஒரு பாட்டில் ஃபுல்லாத்தையுமே மிச்சம் இருக்கிறத ஊற்றிடுவோம். ஸோ ஒரு பாட்டில் மைக்ரோ லைஃபையும் இதில் ஊற்றியாச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமும் இது நல்லா க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அக்வேரியமாக காப்பாற்ற முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக இது ஓடட்டும். இல்லை எந்த மீனும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து மறுநாள் ஈவினிங். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் கிளியர் ஆகணும். ஸோ மைக்ரோ லைஃப் S2 ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். 50 ml இது ஃபுல்லாமே ஊற்றிருக்கேன். ஊற்றுனதில் ஒரே நாளில் இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. உங்கள் டேங்க் சின்னதாக இருந்தால் நீங்கள் சின்ன சின்ன மூடியாக நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்னும் நாளைக்கு காலையில் இது வந்து இன்னும் ஃபுல்லாக நல்லா கிளியர் ஆயிரும், நல்லா தெளிவாயிரும். இப்போ கீழே கிராவல் எல்லாமே நல்லா ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. மேலேயும் தண்ணி நல்லா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக 3வது நாள் இந்த டேங்க்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. அதில் நம்ம ஃபிஷ்ஷும் போட்டாச்சு. ஸோ டேங்க் வந்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேங்க்கில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா இல்லாமல் இருக்கிற அந்த ஒரே விஷயந்தான். நான் ஆல்ரெடி ஏற்கனவே மெடிசின் எப்படி யூஸ் பண்ணணும் உங்கள் டேங்க்கில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மெடிசின் யூஸ் பண்ணனால நம்ம டேங்க்கு என்ன ஆகும், ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணுறது, அக்வேரியம் வந்து இறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த உயிரோடு இருக்கிற அக்வேரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக மீன் வாங்க போகிறவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்கள் அக்வேரியமை எப்படி செட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு கண்ணாடி தொட்டி வாங்கி தண்ணி ஊற்றுறீங்கன்னா அதுக்கு பேர் அக்வேரியமே கிடையாது. அது வந்து ஒரு இறந்து போன அக்வேரியம். அந்த அக்வேரியமுக்கு உயிர் வரணும்னா அதுக்கான உயிர் பொருள் நீங்கள் அதில் வச்சுருந்தா மட்டும்தான் உயிர் வரும். அந்த உயிர் பொருளுங்கிறது மீன் கிடையாது, உள்ளே இருக்கிற பாக்டீரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.